பன்னீர் பட்டர் மசாலா, ரோஸ்டட் ஹோல் சிக்கன். பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி தான் வந்துருக்கு. வீட்டில் வந்து தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி ப்ளஸ் சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி ஒன்று. ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். இன்னைக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் ஈவ். தேங்க்ஸ் கிவிங்க்கு முந்தின நாள் என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி ப்ளஸ் சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் நான் ரெடியாக இருக்கேன். அதுக்கு நான் என்னெல்லாம் குக் பண்ணேன், பார்ட்டியில் என்ன நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் டீட்டெயிலாக காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது மேரினேஷனுக்கு தேவையானது மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், பெப்பர், மஞ்சத்தூள், கசூரி மேத்தி, சால்ட்டு, கூட தேவையான கர்டும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக போட்டுக்கணும், இல்லைன்னா தண்ணி ஆகிடும். ஆக்சுவலாக ஈவினிங் வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே கொஞ்சம் பொட்டேட்டோ, ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் நான் உள்ளே ஸ்டஃப் பண்ணி விடுவேன். இப்போதைக்கு இதெல்லாம் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனே போடணும். ஏன்னா பெரிய சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லையா, நாங்கள் சிக்கன் சைஸை காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய இதே போடணும். ஸோ இது நல்ல பெரிய சைஸ் சிக்கனே. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த ஸ்கின்னுக்குள்ளெல்லாம் ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி பண்ணி வச்சுருக்கேன். இதை மேரினேட் பண்ணி ஒரு ஹோல் நைட் விட்டிங்கன்னா அது பாருங்கள், ஃபுல்லாக ஸ்லிட் பண்ணிட்டேன். ஸ்கின்குள்ளே ஃபுல்லாக இந்த மசாலா போகணும். இந்த மாதிரி உள்ளே எல்லாம் இதுக்குள்ளே எல்லாம் நல்லா போட்டு ஒவ்வொரு ஸ்லிட்டுக்குள்ளேயும் நிறைய மசாலாவை எடுத்து போட்டு எல்லா இடத்துலையும் நான் ஸ்கின்னை அதாவது ஸ்கின்னை ஏன் ரிமூவ் பண்ணாமல் இருக்கோம்னா, அந்த பேக் பண்ணும்போது அந்த ஆயிலி இதோட அது நல்லா இருக்கும், அந்த அதுலேயே ரோஸ்ட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதனால ஸ்கின்னை ரிமூவ் பண்ண மாட்டோம். மேலே சும்மா ஸ்கின்னை வச்சிருக்குமே தவிர உள்ளே வந்து ஃபுல்லாகவே நான் அந்த ஸ்கின்னை விலக்கி விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே உள்ளே வந்து நான் என்னால் மசாலா போட முடியும். கையில் தான் பண்ணி ஆகணும். இது பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் கையில் பண்ணாதான் நம்ம ஃபுல்லாக அதோட இதில் எல்லாம் அந்த மசாலாவை தடவ முடியும். மசாலாலாம் ஃபுல்லாக உள்ளெல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி விட்டேன். இப்போ வந்து அதோட ஸ்கின்னை வச்சு மூடி வச்சு ஒரு 8 hours நல்லா சோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணலாம். மேரினேஷன் ரெடி தேங்க்ஸ் கிவிங் ஈவினிங்க்கு. இப்போ சிக்கன் வந்து ஒரு 7-8 hours நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு. இதுக்குள்ள வந்து கொஞ்சம் பொட்டேட்டோஸ், ஆனியன், நான் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னா 2 லெமன், கொஞ்சம் பெல் பெப்பர்ஸ், ரெட் பெல் பெப்பர்ஸ், ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ வச்சிருக்கேன். இதெல்லாம் உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு பேக் பண்ணோம்னா இதுவும் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன், முன்னாடி உள்ள ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து உள்ள இந்த பொட்டேட்டோஸ், லெமன் எல்லாம் நான் ஸ்டஃப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக எக்கு கூட வைக்கலாம் எனக்கு, பட் இந்த தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டியில் யாருக்காவது எக் அலர்ஜி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் வந்து எக்கு மட்டும் ஸ்டஃப் பண்ணலை. மற்றபடி ஆனியன், பொட்டேட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ரெடி. இப்போ அவனை ப்ரீ ஹீட் கொடுத்துட்றேன். 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சு ப்ரீ ஹீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவன் இப்போ ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இதை உள்ள வந்து எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடலாம். அப்போதான் அந்த மேலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்காக வச்சுட்டு மிடில் வைங்க, அப்போதான் அவனில் கரெக்டாக குக் ஆகும். குக்கிங் டைம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு 30 minutes வைக்கிறேன். அங்கே சிக்கன் குக் ஆகிட்டு இருக்கு. மீன்வைல் நம்ம சிம்பிளான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா பேனை சூடு பண்ணிட்டு இதில் வந்து நல்லா நெய் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இன்னைக்கு பட்டர் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே அதில் தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் ஜீரகம், கூட ஒரு ஏலக்காய். நம்ம வந்து நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்கும் நம்ம தாளிப்பு மாதிரியே தான் போட்டுப்பேன், ஒரு ஏலக்காய். இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ் இதானோடனே
அப்புறமா ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் வதங்கினோடனே அதுக்குள்ளே வந்து ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா ரொம்ப கோல்டன் ரோஸ்ட் ஆக தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். கிறிஸ்பானோடனே கோல்டன் ரோஸ்ட் ஆக தேவையில்லை, கொஞ்சம் கிறிஸ்பானோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணுங்க. அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் காஷ்மீரி சில்லி, கேஷ்யூ, தக்காளி இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் அதையும் இதிலே போட்டு அரைச்சி வச்சுப்பேன். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் சில்லி பவுடர், நான் பவுடர் கொஞ்சம் சில்லி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். சும்மா 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிட்டேன், இல்லைன்னா உடனே அதெல்லாம் பேர்ன் ஆகிடும். லைட்டாக டர்மரிக், தேர்டு கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர். இது 3ஐயும் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிக்கணும். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு டொமேட்டோ பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணிப்போம். கேஷ்யூ, டொமேட்டோ இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அடுத்தது வந்து கேப்சிகம், பன்னீர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நெய் பிரிய ஆரம்பிச்சோன்னே தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெல் பெப்பர்ஸையும் போட்டுக்கலாம். சிக்கனை வெளியே எடுத்துட்டேன். இதில் வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து இருக்கு. 30 மினிட்ஸ் முடிச்சு சிக்கன் இந்த மாதிரி இருக்கு. இதை வந்து அந்த சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆயிலெலாம் எடுத்து மேலே போட்டு மறுபடியும் நான் உள்ளே வைக்க போகிறேன். ஸோ ஆயிலில் மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் மில்க் ஊற்றிக்கிட்டேன். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, ஆல்ரெடி கேஷ்யூ நட் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கனால மில்க் ஊற்றிக்கிட்டாலே போதும். ஸோ மில்க் ஊற்றிக்கிட்டேன். 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சாரி, அதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸை போட்டுக்கலாம். இது ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிருந்தாலே போதும். லைட்டாக நான் கொஞ்ச நேரம் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். சாஃப்டாக தான் இருக்கும் பன்னீர். கடைசியாக கசூரி மெத்து மட்டும் ஆட் பண்ணணும். இது ரெடி ஆனோடனே நான் காட்டுறேன். ஸோ பன்னீர் நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலி 2 திங்ஸ், கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணணும். நான் ஆக்சுவலாக பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலேயும் லைட்டாக போடுவேன். அப்புறம் கொரியாண்டர், எனக்கு வந்து எல்லா ஃபுட்லேயுமே கொரியாண்டர் இருக்கணும். ஸோ கொரியாண்டர் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதுலேயுமே கொரியாண்டர் ஸ்டெம்மையும் விட மாட்டேன், கொஞ்சம் கொரியாண்டர் ஸ்டெம்மும் ஆட் பண்ணிப்பேன். அது ரொம்ப நல்லதுன்றதுனால. ஃபைனலாக பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அந்த கலர் வந்து கலர் பவுடர்லாம் எதுவுமே கிடையாது. அரைக்கும் போது நம்ம காஷ்மீரி சில்லி போட்டோம் இல்லையா, அதனால இதை நான் இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபாயில் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபைனலி பன்னீர் கறி இந்த மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் ஒரு அந்த கிறிஸ்ப்னஸ் வரதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஃபைனலாக தேங்க்ஸ்கிவிங்கோட ஹீரோ சிக்கன் ரோஸ்ட் பண்ணி இப்படி தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து சிக்கனில் இருந்து வந்த சூப் அண்ட் ஆயில் தான். இதுவுமே குடிக்க நல்லாயிருக்கும். நான் இதையும் பேக் பண்ணிக்க போகிறேன். வில் சர்வ் இட் அஸ் அ சூப். ஸோ சிக்கன் சூப், பன்னீர் பட்டர் மசாலா, ரோஸ்டட் ஹோல் சிக்கன். இது போல கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.